ஓம் சாந்தி 20-8-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். போகும் போதும் வரும் போதும் தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்யுங்கள். இதுதான் உங்களுடைய தைரியம் ஆகும். கேள்வி: தந்தைக்கு ரிகார்ட் மற்றும் டிஸ்ரிகார்ட், அதாவது மதிப்பு மற்றும் அவமதிப்பு எப்பொழுது மற்றும் எப்படி ஏற்படுகிறது? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்கிறீர்கள் என்றால் மதிப்பு கொடுக்கிறீர்கள். ஒருவேளை நினைவு செய்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்கிறீர்கள் என்றால் இதுவும் அவமதிப்பது போல் ஆகும். உண்மையில் இது தந்தையை அவமதிப்பது அல்ல, இதுவோ தங்களை தாங்களே அவமதிப்பதாகும். எனவே சொற்பொழிவு செய்வதில் மட்டும் பிரபலமானவர் ஆகாதீர்கள், ஆனால் நினைவு யாத்திரையிலும் பிரபலமானவர் ஆகுங்கள். நினைவின் சார்ட் வையுங்கள். நினைவின் மூலம்தான் ஆத்மா சதோபிரதானம் ஆகும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். 84 சக்கரத்தின் ஞானத்தை புரிய வைக்கிறார். சத்யுகத்திலிருந்து கலியுக கடைசி வரை நீங்கள் எவ்வளவு பிறவிகள் எடுத்திருக்கிறீர்கள் என்பதை புரிய வைக்கிறார். இந்த ஞானமோ சகஜமான விதத்தில் புத்தியில் இருக்கவே இருக்கிறது. படைப்பினுடைய முதலிடை கடையை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு படிப்புதான். தந்தையை தவிர அதை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இருந்தாலும் இந்த ஞானத்தை விட உயர்ந்த விஷயம் நினைவு யாத்திரை என்று தந்தை கூறுகிறார். இதற்கு யோகா என்று சொல்லப்படுகிறது. இது நினைவு யாத்திரையாகும். எப்படி மனிதர்கள் யாத்திரைக்கு செல்கிறார்கள்? நாங்கள் இந்த தீர்த்த யாத்திரைக்கு செல்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஸ்ரீநாத் அல்லது அமர்நாத் செல்கிறார்கள் என்றால் அது நினைவிருக்கும். இப்போது என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை மிகவும் நீண்ட யாத்திரையை கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த யாத்திரையில் இருந்தோ மீண்டும் திரும்பி வந்து விடுவார்கள். ஆனால் உங்களுடைய யாத்திரை எப்படிப்பட்ட யாத்திரை என்றால் முக்தி தாமத்திற்கு சென்று வசிக்க வேண்டும். பிறகு நடிக்க வர வேண்டியிருக்கும் என்றாலும் கூட இந்த பழைய உலகத்திற்கு வரமாட்டீர்கள். இந்த பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு வைராகியம் இருக்கிறது. நிறைய குழந்தைகளுக்கு எப்படி நினைவு செய்ய வேண்டும் என்று புரிவதே இல்லை. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். இது பார்ப்பதற்கான விஷயம் அல்ல, அது தெரியவும் தெரியாது. அதாவது, பாபா நான் நல்லா யோகா செய்கிறேனா இல்லையா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னா, இது பார்க்கறதுக்கான விஷயம் இல்லை அப்படின்றார். பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. அந்த நிலையில் எந்த அளவிற்கு நினைவு யாத்திரையில் நிலையாக இருக்கிறோம் என்பது அவரவர்களுக்கு தான் தெரியும். அதாவது இப்படி நினைவு செய்யுங்க, இந்த நேரத்தில் நினைவு செய்யுங்க, அப்படி நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா யுக்திகள் வேணும்னா சொல்லலாம். உண்மையிலும் நீங்கள் அந்த நிலையில் இருந்தீங்களா, நிலைத்திருந்தீங்களா, எவ்வளோ நேரம் இருந்தீங்க, அதெல்லாம் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு இது தெரியாது அப்படின்றார். உங்களுக்கு கிடைத்த டியூட்டி அல்லது சேவையை செய்து கொண்டே இருங்கள். உதாரணத்திற்கு செக்யூரிட்டி டியூட்டி, அதாவது காவல் காக்கும் பணியில் குழந்தைகள் இருக்கிறார்கள், உலாவிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் நினைவில் இருப்பதோ மிகவும் சுலபம். தந்தையின் நினைவை தவிர வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் அன்பாக தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்ய வேண்டும்.
இந்த குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. தனிமையில் எவ்வளவு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. நினைவின் மூலம் பாவங்கள் நீங்கும். கர்மம் செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். செக்யூரிட்டி டியூட்டியில் இருப்பவர்களுக்கு அனைவரையும் விட அதிக நன்மை இருக்கிறது. பகலானாலும் இரவானாலும் யார் காவல் டியூட்டி செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நினைவில் இருப்பதற்கான பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் மிகவும் நன்மை ஏற்பட்டுவிடும். காவல் காப்பது மற்றும் நினைவு யாத்திரை தந்தை இந்த நல்ல சேவை கொடுத்திருக்கிறார். பாபாவின் நினைவில் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகையால் வேலைகள் செய்யும் போது தந்தையை நினைவு செய்து காட்டுங்கள். இதில்தான் துணிவு இருக்கிறது. கர்மங்கள் செய்ய வேண்டும், ஏனென்றால் நீங்கள் இல்லற மார்க்கத்தினர். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தொழில் செய்து கொண்டே புத்தியில் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். இதில் உங்களுக்கு மிகுந்த வருமானம் இருக்கிறது. அதற்காக தான் சார்ட் வையுங்கள் என்று தந்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என்னுடைய சார்ட் எப்படி இருக்கிறது என்று தன்னை தானே கேட்க வேண்டும். நினைவு யாத்திரைதான் முக்கியமானது. விநாசமும் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. தந்தை அநேக யுக்திகளை மிகவும் நன்றாக புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். பிறகு செய்வது செய்யாமல் இருப்பது அது அவரவர்களுடைய விருப்பம். நண்பர்கள் உறவினர்கள் என்று யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு செய்தி கொடுப்பது உங்களுடைய வேலையாகும். சேவைக்கான ஆர்வம் இருக்க வேண்டும். படங்களும் உங்களிடம் இருக்கிறது, பேட்ஜும் இருக்கிறது. மியூசியம்ஸ் திறங்கள், சேவை செய்யுங்கள், அப்பொழுது நிறைய பேர் வருவார்கள் என்று தந்தை டைரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். மாயா தடைகளை கூட இந்த நினைவு யாத்திரையில்தான் ஏற்படுத்துகிறது. எனக்கு நினைவு செய்வதில் ஆர்வம் இருக்கிறதா, உழைப்பு செய்கிறேனா என்று தன்னுடைய உள்ளத்தை கேட்க வேண்டும். மற்றபடி ஞானம் சாதாரணமான விஷயம். அதாவது ஞானம் மறந்து போகாது. 84 ஜென்மங்கள், 4 யுகங்கள் அதெல்லாம் மறக்காது. பரந்தாமம், ஆத்மா, பரமாத்மா எல்லாமே நினைவிருக்கும். அதாவது ஞானம் புத்தியில் இருக்கும். அது அவ்வளோ ஈஸியாக மறந்து போகாது. 84 ஜென்மங்கள், ஆத்மா, பரமாத்மா, பரந்தாமம் இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம். ஆனால் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவின் நினைவில் மூழ்கி இருந்தோமா, அந்த நிலையில் நிலைத்திருந்தோமா, அது அவ்வளோ ஈஸியானதில்லை. ஆகையால் பாபா சார்ட் வைங்க, செக் பண்ணிக்கோங்க அப்படின்றார். இப்போது பாபா சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். அங்கு எல்லாமே புதியதாக இருக்கும். அந்த புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பிறகு நல்ல முறையில் முயற்சி செய்ய வேண்டும். உலகத்திலும் கூட ஒவ்வொரு மனிதரும் உயர்ந்த பதவி அடைவதற்கான முயற்சி செய்கிறார்கள். முழுமையாக முயற்சி செய்யவில்லை என்றால் ஃபெயிலாகி விடுவார்கள். பிறகு படிப்பை விட்டுவிட்டு உத்தியோகத்தில் ஈடுபட்டு விடுவார்கள். அதுபோல இங்கேயும் நல்ல முயற்சி செய்யலைன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உயர்ந்த பதவி இருக்காது, ஏதோ ஒரு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். இப்பொழுது பாபா உங்களுக்கு எப்படிப்பட்ட வழி கூறுகிறார் என்றால், 21 பிறவிகளுக்கு பிறகு ஒருபோதும் துக்கத்தின் பெயர் இருக்காது. நினைவு யாத்திரையில் மட்டும் இருங்கள். கூடுமானவரை இரவில் நினைப்பது, அதாவது அமிர்த வேளையில் நினைப்பது மிகவும் நல்லது. இன்னும் நேரம் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் மரணத்தை பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லை. எப்போ வேணாலும் மரணம் வரலாம், இன்னும் அவ்வளோ நாள் இருக்கே செய்திடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. போஸ்ட்போன் பண்ணாதீங்க. மாயை மிகவும் கடுமையானது.
வெளியில் இருப்பவர்கள் மதிப்பு வைத்திருக்கும் அளவிற்கு வீட்டில் இருப்பவர்கள் மதிப்பு வைப்பதில்லை. ஆனாலும் இச்சமயம் குமாரர்களின் ரிசல்ட் நன்றாக இருக்கிறது. ஒரு சில பெண் குழந்தைகள் திருமணத்திற்காக மிகவும் தொல்லைப்படுத்துகிறார்கள், என்ன செய்வது என்று எழுதுகிறார்கள். யார் உறுதியான புத்திசாலி பெண் குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்கள் ஒருபோதும் இதுபோல் எழுத மாட்டார்கள். அப்படி எழுதுகிறார்கள் என்றால் பாபா அவர்களை செம்மறியாடு என்று புரிந்து கொள்வார். சொல்ற மாதிரி செய்வாங்க, உறுதியானவர்கள் இல்லை அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. செம்மறியாடு அப்படிதானே, நிமிர்ந்து கூட பார்க்காது, தலை குனிஞ்சுக்கிட்டே அப்படியே அது முன்னாடி போகிற ஆட்டை பார்த்துக்கிட்டே அப்படியே அது பின்னாடியே போகும். வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வது தன் கையில்தான் இருக்கிறது. சில குழந்தைகள் சொற்பொழிவு ஆற்றுவதில் மட்டுமே பிரபலமாக இருக்கிறார்கள், யோகா இருப்பதில்லை. அந்த அகங்காரம் கூட அவர்களை விழவைத்து விடுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து சக்தி அடைவதற்கு நினைவின் சார்ட்டை அதிகரிக்க வேண்டும். நினைவு செய்வதற்கான பல்வேறு யுக்திகளை கையாள வேண்டும். தனிமையில் அமர்ந்து குறிப்பாக வருமானத்தை சேமிக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சத்தோ பிரதானமாகுவதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும். தவறு செய்யக்கூடாது, அகங்காரத்தில் வரக்கூடாது. சேவைக்கான ஆர்வமும் இருக்க வேண்டும். கூடவே நினைவு யாத்திரையிலும் இருக்க வேண்டும். வரதானம், அனைத்தையும் தந்தைக்கு ஒப்படைத்துவிட்டு தாமரை மலருக்கு சமமாக விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருக்கக்கூடிய டபுள் லைட் ஆகுங்கள். தந்தையினுடையவர் ஆகுவது என்றால் அனைத்து சுமைகளையும் தந்தைக்கு கொடுத்து விடுவது. டபுள் லைட் என்பதின் அர்த்தமே அனைத்தையும் தந்தைக்கு ஒப்படைத்து விடுவதாகும். இந்த உடல் கூட என்னுடையதில்லை, உடலே என்னுடையதில்லை என்றால் மற்றது எல்லாம் என்ன? உடலும் உன்னுடையது, மனமும் உன்னுடையது, பணமும் உன்னுடையது என்பதுதான் உங்கள் அனைவரின் வாக்குறுதி ஆகும். எப்போது எல்லாமே உன்னுடையது என்று சொன்னீர்களோ அப்போது எந்த விஷயத்திற்கான பயம் இருக்க போகிறது? எனவே தாமரை மலரின் உதாரணத்தை நினைவில் கொண்டு சதா விடுபட்டவராகவும் அன்பானவர்களாகவும் இருங்கள். அப்பொழுது டபுள் லைட் ஆகி விடுவீர்கள். ஸ்லோகன், ஆன்மீக தன்மையின் மூலம் அகந்தையை நீக்கி சுயத்தை ஷரீரத்தின் நினைவிலிருந்து உருக்கிவிடக்கூடியவர்கள்தான் உண்மையான பாண்டவர்கள். அதாவது பாண்டவர்கள் மலை மேலே போனாங்க, இமயமலைக்கு போனாங்க, கரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அர்த்தத்தில் பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். ஷரீரத்தினுடைய நினைவிலிருந்து நீங்கள் கரைஞ்சிடணும், அப்போதான் உண்மையான பாண்டவர்கள் அப்படின்றார். இன்றைய அவ்வியக்த சமிகை, சதா சக்திசாலியான தந்தையின் சகவாசத்தில் இருக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மாக்கள் சதா மாயாவிற்கு சவால் விட்டு வெற்றியடைந்து விடுவார்கள். மாயா வருவது இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அது தன்னுடைய ரூபத்தை காட்டக்கூடாது. அதாவது வெற்றியாளர்கள் அப்படின்னா மாயாவே வராது அப்படின்னு இல்லை, மாயா வரும். மாயா வருதே அப்போ நம்ம இன்னும் ஃபுல்லாக முயற்சி செய்யலையா அப்படிலாம் நினைக்காதீங்க. மாயா வருது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது வரதா செய்யும். ஆனால் மாயா வந்தாலும் அதனுடைய ரூபத்தை காட்டக்கூடாது.
அப்போதுதான் வெற்றியாளர்கள் என்று சொல்லப்படுவீர்கள். ஓம் சாந்தி.